வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2026 நடந்த டிஎன்பிசி எக்ஸாமோட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2026 ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உனக்கு வந்து 15/2/2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் நடந்திருக்கு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் 2026 நடந்தது. ஸோ அதில் கேட்ட மேக்ஸ் அண்ட் கொஷின்ஸோட ரீசனிங் கொஷின்ஸோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து இந்த கொஷின் பேப்பரில் வந்து என்னென்ன டாபிக்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கொஷின் வந்து ஈஸியாக இருந்ததா, மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து டிஎன்பிசி மேத்ஸ் கொஷின் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். என்னென்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வந்து கான்செப்ட், லாஜிக் அதை யூஸ் பண்ணி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. சில பேர் ரீசனிங் கொஷின் எல்லாமே நமக்கு வந்து அதுக்கு ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஸோ ரீசனிங்கான கான்செப்ட் நமக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 கேட்டகரி நம்ம வந்து பிரிக்கலாம், ஃபார்முலா பேஸ்டு கொஷின், அப்புறம் மெத்தடாலஜி, ரீசனிங், லாஜிக் பேஸ்டு கொஷின். ஸோ 2 கேட்டகரிலையும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கொஷின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு கொஷின் ஈஸியாகவும் ஒரு கொஷின் மாட்ரேட்டாகவும் இருக்குது. ஈஸி கொஷின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்து சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மாட்ரேட்னா கூடுதலாக ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ அதில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 2 கொஷினுமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது டாபிக் பார்த்திங்கன்னா வந்து எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப்பில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு கொஷின் ஈஸியாகவும் 2 கொஷின் வந்து மாட்ரேட்டாகவும் கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ அடுத்தது 4வது டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 2மே நமக்கு வந்து மாட்ரேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பர்சன்டேஜில் வந்து ஒரே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொஷினுமே நமக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்தது மென்சுரேஷனில் எப்போவுமே வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. பட் நமக்கு இப்போ 2026 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாமில் வந்து ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுவுமே நமக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து 7வது டாபிக் பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்டு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கேள்வி கேட்டிருக்காங்க. 4 கேள்வியில் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஈஸியாகவும் 2 கொஷின் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஸ்டெப்ஸ் வர மாதிரி மாட்ரேட்டாகவும், அதுக்கப்புறம் ஒரு கொஷின் மட்டும் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்தது 8வது டாபிக் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் கம்பல்சரி வந்து 1 அல்லது 2 கொஷின் கண்டிப்பாக வரும் நமக்கு எப்போவுமே. ஸோ அந்த 2 கொஷின் நமக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலா பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு சில கொஷின் பேப்பரில் கேட்பாங்க, ஒரு சில கொஷின் பேப்பரில் வராது. ஸோ நமக்கு இதில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 2 கொஷினில் வந்து ஒரு கொஷின் ஈஸியாகவும் ஒரு கொஷின் மாட்ரேட்டாகவும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் டைஸ் கொஷின் எப்போவுமே நமக்கு வந்து உண்டு கம்பல்சரி. ஸோ டைஸில் நமக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுவுமே நமக்கு வந்து ஈஸியான கொஷின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு வந்து 5 கொஷின்ஸ் கம்பல்சரி. ஸோ அந்த 5 கொஷினில் வந்து நமக்கு வந்து 2 கொஷின் ஈஸியாகவும் ஒரு கொஷின் மாட்ரேட்டாகவும் அப்புறம் 2 கேள்வி வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ அந்த 2 டிஃபிகல்ட்டி கொஷின் தான் நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்ம இதுதான் வந்து மொத்தம் 11 டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் எஸ்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ். ஸோ அடுத்தது மென்சுரேஷன், இது எல்லாமே ஜென்ரல் டாப்பிக்கு. அதுமாதிரி நம்பர் சிஸ்டம், ஏபி, ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து அதில் வந்து ஆப்டிடியூட் டாப்பிக்கில் வந்துடும். ஸோ அது சிம்பிளிஃபிகேஷன், டைஸ், ரீசனிங் இது எல்லாமே வந்து கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் நமக்கு இருக்குது நமக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், மொத்தமாக வந்து 25 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி கொஷின் நமக்கு வந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 13 கேள்வி நமக்கு வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க. மாட்ரேட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டாக கொஷின் வந்து 3 கொஷின். ஸோ எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 25 கொஷினில் கண்டிப்பாக 2 அல்லது 3 கேள்வி வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த 2 அல்லது 3 கேள்வி வந்து யாராவது ஒருத்தருங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நமக்கு.
ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா 13 + 9 22 கேள்வி. ஸோ 22 கேள்வி நம்ம வந்து அபவ் 20 கொஷின்ஸ் வந்து ஷியூராக கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே எல்லாராலையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அபவ் 20 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து ஜிகே, தமிழ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஓரளவு ஸ்கோர் பண்ணி மேக்ஸ்லேயும் வந்து 20 கொஷின்ஸ் மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா ஷியூராக நமக்கு வந்து ஜாப் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாஸு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே அபவ் 20 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு கொஷின் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது தான் நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் தாண்டி நம்ம வந்து ரேங்கிங்கில் வர முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஷின், அப்புறம் கான்செப்ட் ரீசனிங், மெத்தடாலஜி பேஸ்ட் கொஷின் 2 டைப்பாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் வந்து 12 கொஷின் வந்துருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து அந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த 12 கொஷினில் பார்த்திங்கன்னா 9 கொஷின் ஈஸியாகவும், 2 கொஷின் வந்து மாடரேட்டாகவும், ஒரு கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாகவும் கேட்டிருக்காங்க ஃபார்முலா பேஸ்ட் கொஷினில். ஸோ அடுத்தது கான்செப்ட் பேஸ்டு ரீசனிங், அதுக்கப்புறம் மெத்தடாலஜி பேஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மீதி 13 கேள்வி. அந்த 13 கேள்வியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கேள்வி ஈஸியாக இருக்குது, 4 கேள்வி வந்து நமக்கு வந்து மாடரேட்டாக இருக்குது, 2 கேள்வி வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 2026 நடந்த ஃபஸ்ட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஷினில் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து இந்த எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2024 ஃபஸ்ட் எக்ஸாமில் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மென்சுரேஷன் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா செவ்வக பாதையின் பரப்பளவு, அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத் தான் கேட்டிருக்காங்க. L/B மைனஸ் L/B, அதாவது அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியாவில் வந்து இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கொஷின் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான ஃபார்முலா தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா I = PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு எளிமையான கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து A = P × 1 + R/100 பவர் n. ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதில் நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னு கேட்டிருப்பாங்க ஒரு கேள்வி. ஸோ இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் அண்டர் டாப்பிக்கில் வந்து நமக்கு வந்து M1 × D1/W1 = M2 × D2 × W2/W2ங்கிற ஃபார்முலா. ஸோ டைம் அண்டரில் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபார்முலா என்னென்னா நமக்கு வந்துன்னா M1 × D1 × H1/W1 = M2 × D2 × H2/W2. ஸோ இதுதான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து M1ங்கிறது நம்பர் ஆஃப் மென், ஆட்கள் குறிக்கும், Dங்கிறது டேஸ் குறிக்கும், Hங்கிறது ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிக்கும், Wங்கிறது ஒர்க்கு அவங்க என்ன ஒர்க்கு பண்ணாங்க அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இதில் நம்ம கொஷின் பேப்பரில் வந்து என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறோம் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், கொடுக்காத டேட்டாவை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நமக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா M1 × D1/W1 = M2 × D2/W2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து M1 × D1 × H1 = M2 × D2 × H2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 கேள்வி. ஸோ இந்த 2 கேள்வியும் நமக்கு வந்து ஈஸியான கொஷின் தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எழுத போகிறீங்க, அந்த டேட்டாஸ் நீங்கள் கொடுத்துட்டு கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டத்துன்னு பார்த்திங்கன்னா ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபிபொனாச்சி நம்பர்ஸுங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு முதல் 2 நம்பர் வந்து 1 1 எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த நம்பர் என்னென்னா 1 + 1 2ங்கிறது எழுதணும். அடுத்த நம்பர் 1 + 2 = 3ன்னு எழுதணும். ஸோ அது ப்ரீவியஸ் 2 நம்பர் ஆட் பண்ணி நம்ம எழுதிகிட்டே போவோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 987 ஸோ இந்த கொஷின் தான் இந்த நம்பர் வந்து கேட்டிருக்காங்க நமக்கு ஆன்சராக, அதாவது எத்தனாவது நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிபொனாச்சி சீரிஸ் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருக்குது. இதுவுமே நமக்கு வந்து ஈஸியான கொஷின் தான். ஜஸ்ட் ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் எழுதிட்டே போக வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா வந்து பெருக்கத்தொடர் வரிசையினுடைய கூடுதல், சம் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா Sn = A × R⁻n - 1/R - 1 அப்படிங்கிற ஃபார்முலா. இதில் நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ரேஷியோ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆருங்கிறது வந்து காமன் ரேஷியோ, அதாவது செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம். என்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு வந்து ஆரோட வேல்யூ நமக்கு வந்து >
ஒன்னாக இருந்துச்சுன்னா ஆர் மைனஸ் ஒன்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சப்போஸ் ஆரோட வேல்யூ நமக்கு வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 மைனஸ் ஆர்னு போடுவோம். அது a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர்னு ஃபார்முலாவை ஜஸ்ட் இந்த ஆரையும் ஒன்றையும் சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதுவோம். பட் நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 தான் வந்திருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து மாடரேட்டாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கேள்வி வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்திருக்குது. ஸோ அதுவும் எளிமையான கேள்வி தான். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பை 100 ஃபார்முலா. இது ஒரு யூனிவர்சல் ஃபார்முலான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ எந்த ஒரு 2% கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கேட்குறாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பர்சன்டேஜ்னு இல்லை, எல்லா டாபிக்ஸ்லையும் இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கூடுதல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் போடுவோம், குறைகிறது நட்டம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஸ் பண்ணி வரும். இது ப்ளஸ்ஸு மைனஸ்னால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் வரும். சப்போஸ் அதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்மும் ++ன்னா அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரும். சப்போஸ் எக்ஸும் மைனஸும் ஒய்யும் மைனஸ்னால் அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். இல்லை நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு ஒய்யோட வேல்யூ மைனஸ்னால் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ங்கிறது இந்த இடத்துல வரும் நமக்கு. இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் வந்து மைனஸு, ரெண்டாவது டேர்ம் ஒய் வந்து ப்ளஸ்னாலும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸ் பை 100 நம்ம எழுதுவோம் நம்ம. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 2 சீரான பகடைகளை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 சீரான பகடைங்கும் போது ஒரு பகடையில் 6 பக்கம் இருக்கும். அப்போ 2 பகடைங்கிறப்ப 6 இன்ட்டு 6 36ங்கிறத நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை. ஸோ n ஆஃப் s ஈக்குவல் டு 36 வரும். ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா p of e ஈக்குவல் டு n of e பை n of s. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து 2026 நடந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமில் கேட்ட ஃபார்முலாஸ் பேஸ்ட் கொஸ்டினில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ எல்லா ஃபார்முலையுமே நமக்கு வந்து ஓரளவு தெரிஞ்ச ஃபார்முலா தான், தெரியாத ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து 12 கொஸ்டின் ஷுவராக நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம அதனால் வந்து எப்போவுமே வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா தரவாக இருக்கணும். அதேமாதிரி கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு கான்செப்ட் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக அபவுட் 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஷுவராக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். வேறு எதுவும் டவுட்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7010006460 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.